வாழ்க்கையோட இருமை ஒண்ணு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா, நல்லா வாழ்றதுன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பிரச்சனை என்னன்னா, மக்கள் நல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. பாசிட்டிவான விஷயங்கள் நெறையா இருந்துச்சுன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. பணம், பதவி, புகழ், திறமை, அறிவு இந்த மாதிரி பாசிட்டிவானது எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்படி தான் வாழ்க்கைய பத்தி மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா, நல்ல வாழ்க்கைன்னா இது கிடையாது. உண்மையிலே நல்ல வாழ்க்கைன்னா என்ன? ஏன் நல்ல வாழ்க்கைய பத்தி மக்கள் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க? இப்போ ஒருத்தன் கேம் விளையாடுறான். அவன் கேம் விளையாடும்போது, அந்த கேம ஜெயிக்கணும் அப்படின்னு நெனச்சு விளையாடல. அந்த கேம ரசிச்சு விளையாடணும்னு நெனச்சு விளையாடுறான். ஜெயிக்கணும்னு அவசரப்பட்டு விளையாடாம, அவனுக்கு புடிச்சத பண்றான். கேம்ல என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்குறான். அந்த கேம 10 நிமிஷம் விளையாடுறான்னா, அந்த 10 நிமிஷமுமே அவனுக்கு புடிச்ச விஷயங்கள பண்றான். அத ரசிச்சு பண்றான். அடுத்து இன்னொருத்தன் கேம் விளையாடுறான். அவன் வந்து கேம பெட் கட்டி விளையாடுறான். ரூ. 1,00,000 பெட்டு. இதனால அவன் கேம் விளையாடும்போது ஜெயிக்கணும்னு நெனச்சு தான் விளையாடுவான். கேம் அழகா இருக்கா? கேம ரசிக்கணும் அப்படின்லாம் அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டான். கேம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட விளையாடுவான். இந்த இடத்துல ஆரம்பத்துல விளையாண்டவன் கேம ரசிச்சு விளையாண்டான். காரணம் அவன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. 2வதா விளையாண்டவன் கேம ரசிக்காம விளையாண்டான். ஏன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கு முக்கியத்துவம் குடுத்தான். விளையாண்டவன்ட்ட கேம்ல ஜெயிக்கிறது முக்கியமா? கேம ரசிக்கிறது முக்கியமான்னு கேட்டா, அவன் வந்து ரசிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஜெயிக்கிறதுனால எதுவும் பெருசா எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா 2வது விளையாண்டவன்ட்ட கேம்ல எது முக்கியம்னு கேட்டா, கேம்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஜெயிச்சா தான் காசு கிடைக்கும். சமூகத்துல வாழ்ற மக்களும் இந்த மாதிரி வாழ்க்கைய ஏதோ பெட்டு கட்டி விளையாடுற கேம் மாரி தான் நெனைக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையோட பாசிட்டிவ், நெகட்டிவ நல்லது, கெட்டது அப்படின்னு ரொம்பவுமே பிரிச்சிருக்காங்க. இதனால துன்பம் இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள கண்டு ரொம்பவுமே பயப்படுறாங்க. அந்த நெகட்டிவான விஷயம்லாம் வந்துடவே கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள பார்த்து, அதெல்லாம் இருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறிரும் அப்படின்னு கற்பனை வேற பண்ணிக்கிறாங்க. இப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ பிரிக்கிறதுனால தான் வாழ்க்கைய பெட் மேட்ச் மாரி பார்க்குறாங்க. இதனால அவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறது மட்டும் தான் முக்கியம். வாழ்க்கைய ரசிக்கணும். வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, என்ன நடந்தாலும் பரவால்ல. வாழ்க்கைய ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம்னு தெரியாம குழப்பத்திலே வாழ்ந்தா கூட பரவால்ல. அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சு பாசிட்டிவான விஷயங்கள அடையணும். வாழ்க்கையில செய்ற பல செயல்கள் எந்த மாரி இருக்கும்னா, ஜெயிச்சா கூட நல்லது கிடைக்காது. தோத்துட்டா நெகட்டிவான கெட்டது வந்துரும். அப்படின்னு நெனச்சு தோக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க. எப்படி ஒரு பெட் மேட்ச்ல ஜெயிச்சா காசு கிடைக்காது. ஆனா தோத்தா காசு போயிரும். அப்படி ஒரு பெட் மேட்ச் இருந்தா எப்படி இருக்கும்? அதில விளையாடுறவன் தோத்துறக்கூடாது அப்படின்ற பயத்தினாலேயே ஜெயிக்க முயற்சி பண்ணுவான். அது மாரி தான் நெகட்டிவான விஷயங்கள கண்டு பயந்து, அது வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே ஜெயிக்க முயற்சி பண்றாங்க. உதாரணத்துக்கு, அடுத்தவன் மதிக்கலாட்டி மனசு கஷ்டமாயிரும், அவமானமாயிரும் அப்படின்றதுனாலயே அடுத்தவன் மதிக்கிற மாரி நடந்துக்குவாங்க. இது மாரி தான் பல விஷயத்தில நெகட்டிவான விஷயங்கள கண்டு பயந்து ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. பயம் தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு ஓடணும். இப்படி வாழ்றதுனால, இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல வாழ்க்கை அப்படின்றது, பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில நெறையா இருக்கணும். அதுதான் நல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நல்லா வாழ்ந்தோமா, நல்லா வாழ்றோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு, முயற்சி பண்ணி ஒரு பாசிட்டிவான விஷயத்த அடையணும். அந்த பாசிட்டிவான விஷயங்கள அடைஞ்ச அப்புறமும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இன்னொரு பாசிட்டிவான விஷயங்கள அடையிறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவாங்க. இப்படி தான் ஏதோ ஒண்ணு அடையிறதுக்காண்டி வாழ்க்கை முழுசா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு ரசிக்காம, ஒழுங்கா வாழாம, வாழ்க்கையோட இறுதியில ஏதோ பணம், புகழ் இதெல்லாம் ஒருத்தன் அடைஞ்சுட்டான்னா, அவனோட வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. ஆனா, ஒவ்வொரு நாளையும் ஒருத்தன் ரசிச்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னா, அவன் வந்து வாழ்க்கையோட கடைசியில இது மாதிரி பணம், புகழ் எதுவும் சம்பாதிக்கலைன்னா, அவனோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது. அப்படின்னு தான் இவங்க பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த சமூகத்தில இருக்க எல்லாருமே
வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத உணர்ந்துருந்தாங்கன்னா, யாருமே ஏதோ பாசிட்டிவான விஷயங்கள் கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லா மாறிடும்னு நம்பி ஏமாற மாட்டாங்க. நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே மோசமானதுன்னு நினச்சி அதை கண்டு பயப்படவும் மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சி செயல்படாமல் ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காண்டி செயல்படுவாங்க. ஒவ்வொரு நாளையும் ரசிக்கிறதுனா என்ன? ஏதோ வாழ்க்கையை ரசிக்கிறதுனா தினம் தினம் உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறது, கஷ்டப்படாமல் வாழ்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கையை ரசிக்கிறது கிடையாது. வாழ்க்கையை ரசிக்கணுன்னா வாழ்க்கை அழகாக இருக்கணும். வாழ்க்கை அழகாக இருக்கணுன்னா செய்கிற ஒவ்வொரு செயலுமே அழகாக இருக்கணும். அழகான செயல்னா என்ன? ஒரு செயல் ஏன் செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த செயல் அழகாக இருக்கா இல்லையான்றது முடிவு பண்ண முடியும். இப்போது ஒரு செயல் செய்கிறது வெறும் தற்காலிகமான சுகத்துக்காண்டி ஒரு செயல் செய்கிறான், இல்லை பெருமைக்காண்டியும் பணத்துக்காண்டியும் ஒரு செயல் செய்கிறான். இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்காண்டி செய்கிற செயல் ஒன்றும் அழகான செயல் கிடையாது. ஒன்று ஒரு செயல் தனக்கு உதவி பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி செயல்னால யாருக்காவது உதவி இருக்கணும். அப்புறம் அந்த செயலை தெளிவான புரிதலோடு செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு செயலை அழகாக்குது. உதவி செய்யணுன்னா எது நல்ல உதவி, அந்த உதவி எப்படி செய்கிறது அப்படின்ற தெளிவு இருக்கணும். வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. அதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய உதவி. ஆனால் அறியாமையில் இருக்கவங்க ஆசைப்பட்டது தான் முக்கியம், ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அடைய முயற்சி பண்ணுறது தான் நமக்கு நாமே செய்கிற உதவின்னு நினச்சிக்கிறாங்க. செயல்பாடுகள் அழகாக இருக்கணும்னா சிந்தனைகள் அழகாக இருக்கணும். ஆனால் மனிதர்களோட சிந்தனைன்றது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. நான், என்னோடய வீடு, என்னோடய குடும்பம், என்னோடய ஆசைகள், இது மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவங்களோட சிந்தனைகளே இருக்கும். இதை தவிர்த்து அவங்களால யோசிக்கவும் முடியாது, அதே மாதிரி செயல்படவும் முடியாது. இப்போ இந்த மாதிரிலாம் மாறணும், ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும், வாழ்க்கை அழகாக வாழணும் அப்படின்லாம் நினச்சா அதை அப்படியே செஞ்சிட முடியாது. ஏன்னா வாழ்க்கையோட இருமைகளை பிரித்து பார்க்குற வரைக்கும் வாழ்க்கையை ஏதோ பெட் மேட்ச் மாதிரி தான் நினைப்பீங்க. பாசிட்டிவான விஷயத்தை அடையணுன்றதுக்காண்டி தான் முயற்சியே பண்ணுவீங்க. உங்களால் ஒவ்வொரு நாளையும் ரசிக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது தான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ முடியும். அப்போ வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு வாழ்க்கையோட இருமைகள் ஒன்றுன்றதை புரிஞ்சுக்குங்க. சமூகத்தில் இருக்க மக்கள் வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றது புரியாமல் அறியாமையில் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் வாழ்க்கையை ஏதோ ஜெயிக்கணுன்னே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏதோ பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே கிடச்சாதான் அது நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ஏமாறுறாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல வாழ்க்கை அப்படின்றது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடையிறது கிடையாது. ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது தான் நல்லா வாழ்கிறது. அதுக்கு நீங்கள் வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த சமூகம் நம்புகிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே கிடச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத நம்ப மாட்டீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே தான் நல்லது அப்படின்னு நம்புவீங்க. ஆனால் இந்த சமூகம் வாழ்க்கையை பற்றி தப்பாக புரிஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நல்லா வாழ்கிறது தான் நல்லா வாழ்கிறதுன்றதை புரிஞ்சுக்கும் போது தான் உங்களால் வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத ஏற்றுக்க முடியும்.